ஸ்லாங்கூர் பட்டாலிஞ்சியாவில் செயல்படும் சுகம் கர்நாடகா நுண்கலை பயிற்சி மையம் அனைத்துலக கர்நாடக இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. கலை ஆர்வலர்கள், பயிற்றுநர்கள், கலைஞர்கள், மாணவர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் தளமாக அந்த இசை நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இந்தியா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கலைத்துறையில் சான்றிதழ், இளங்கலை, முதுகலை போன்ற பட்டங்களை பெற விரும்புவோருக்காக கல்வி திட்டமும் இந்நிகழ்ச்சியின் போது கையெழுத்தானதாக சுகம் கர்நாடகா நுண்கலை பயிற்சி மையத்தின் இயக்குநர் சுஜித்ரா ஜெய்சீலன் தெரிவித்தார். சர்டிஃபிகேட், டிப்ளமா, டிகிரி, மாஸ்டர்ஸ் மலேசியாலே இப்போ பண்ணலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஆக்சுவலி நாங்கள் இந்த ப்ரோக்ராம் 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது கிரேட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம். அது குழந்தைங்களுக்கு 7 to 17 வரைக்கும். ஆனால் இப்போ டெர்ஷரி லெவல் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்க்கு டிப்ளமா அந்த மாதிரி ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் ஃபெசிலிட்டேட்டர் மட்டும்தான். எந்த பள்ளியில் வேணாலும் அவங்க எந்த ஆர்ட் ஸ்கூலில் வேணாலும் படிச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸை மலேசியாவில் எடுக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து இங்கே அவங்க எக்ஸாம்ஸ் எடுப்பாங்க. இந்நிகழ்ச்சியில் நாட்டின் மூத்த 10 கலைஞர்களுக்கு வாழ்நாள் சாதனைக்கான விருதுகளும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. கடந்த 53 ஆண்டுகளாக நான் இந்த பரதநாட்டிய துறையிலேயே இருந்து தஞ்சை கமலா இந்திரா பரதநாட்டிய வித்யாலயா அப்படின்னு சொல்லி நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். எங்களுக்கு ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஆப்ரேட்டிங் டான்ஸ் ஸ்கூல் இன் மலேசியான்னு சொல்லிட்டு மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயே நாங்கள் இடம் பெற்றிருக்கோம். அவார்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், ஒரு அங்கீகாரம், இப்படி இந்த கலையை நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறோன்னு ஒரு ஸ்தாபனம் இந்த அங்கீகாரங்களுக்கு கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் மேலும் இந்த கலைத்துறையில் பல மாணவிகளை உருவாக்கி நமது கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் இந்த நாட்டிய துறையில் நாங்கள் பரவ வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. கிட்டத்தட்ட 50 வருஷமாக வயலின் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஒரு குழந்தைக்கு இந்த அறிவு, இந்த வயலின் நல்லா வரும்னு நினச்சா தனி கிளாஸில் போட்டு அவங்கள தனியாக கோச்சிங் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போது 2 பேர் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். அவங்க இப்போ டீச்சராக இருக்காங்க டெம்ப்ள ஃபைனான்ஸில். தொடக்க நிலையில் கலை பயிற்சியை முடித்திருக்கும் சுகம் கர்நாடகா நுண்கலை பயிற்சி மையத்தை சேர்ந்த 84 மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நான் சங்கீதம் மற்றும் வயலினில் கிராஜுவேட் பண்ணேன். நான் வயலினும் சங்கீதமும் ஒரு 10 வருஷம் கிட்ட படிக்கிறேன். இப்போ தான் கிராஜுவேஷன் நடந்துச்சு. நான் இன்னும் 3 லெவல் சேர்ந்து வாசித்து இன்னும் கிராஜுவேட் பண்ணதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து எனக்கு பாடினா பிடிக்கும். நான் சும்மா பாடிட்டுருப்பேன். காலையில் போகும்போது பாட்டு வரும், சும்மா பாடிட்டுருப்பேன். அதனால தான் எங்கள் அப்பா சேர்த்துட்டாரு. ஸோ இது சுகம் கர்நாடகா இசையில் இதுதான் என் கிராஜுவேஷன். ஸோ எனக்கு பெருமையாக இருக்குது. நன்றி எங்கள் அப்பா அம்மாவுக்கு, ஏன்னா அவங்க தான் என்னை சேர்த்து விட்டாங்க. இந்நிகழ்ச்சி கோலாலம்பூர் மாநகர் மன்ற அரங்கில் நடைபெற்றது.